Good morning, dear friends. In today's class, we are going to discuss a fine play of old Soingas, The Lion and the Jewel. ஆல்ரெடி ஓல்ட் சோயிங்காவை டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்படிங்கிற போயமில் நம்ம மீட் பண்ணியிருக்கிறோம். டெலிஃபோன் கான்வர்சேஷன் ஒரு ஃபைனான ஒரு சின்ன போயம், ரொம்ப டெப்த்தான போயம், பெரிய ரேஷியல் இஷ்யூவை வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு போயமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஓல்ட் சோயிங்காவுடைய இன்னொரு அற்புதமான படைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த லைன் அண்ட் தி ஜுவல். ஓல்ட் சோயிங்கா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல டெலிஃபோன் கான்வர்சேஷன்ல நம்ம டீட்டெயில்டான பயோகிராஃபி அவர பத்தி குடுத்துருக்குறோம். இருந்தாலும் ஓல்ட்சோயிங்கால எப்பவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னா, அவருடைய நோபல் பரிசு எந்த வருஷம் வாங்குனாரு அப்படின்னா, 1986. ஸோ இது மட்டும் முதல்ல ஒரு மிக முக்கியமான கேள்வியாக ஞாபகத்துல இருக்கும். 1986ல நோபல் பரிசு வாங்குறாரு. அவருடைய பிளேலயே மாஸ்டர் பீஸ் அப்படின்னா, இந்த லைன் அண்ட் த ஜூல் அத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அத இன்னைக்கு நாம டெப்த்தா பார்க்க போறோம். ரைட். ஸோ ஓல்ட்சோயிங்கால இன்னொரு கேள்வி வைக்கணும் அப்படின்னா, அவர் எந்த இன குழுவை சார்ந்தவர் அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. சினுவா அச்சுபி இவங்க 2 பேரும் கன்டெம்பரரி ரைட்டர்ஸ் தான். சினுவா அச்சுபியும், ஓல்ட்சோயிங்காவும் 2 பேருமே ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ். 2 பேருமே நைஜீரியாவ சார்ந்தவங்க. ஓல்ட்சோயிங்கா வந்து நோபல் பரிசு வாங்கிட்டாரு. ஆனா சினுவா அச்சுபிக்கு நோபல் பரிசு கிடைக்கல. ஸோ இத கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பிஜிடிஆர்பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் 7ல காமன்வெல்த் லிட்டரேச்சர்ல 2 பேருமுடைய ஒர்க்குமே பிரிஸ்கிரைப்டு. அதுல திங்ஸ் ஃபால் அபார்ட் பை சினுவா அச்சுபி, லைன் அண்ட் த ஜூல் பை ஓல்ட்சோயிங்கா. ஸோ இந்த கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அத சரி பண்ணி வச்சுக்கங்க. ஓகே, ஃபைன். ஸோ சினுவா அச்சுபி வந்து பார்த்தீங்கன்னா, இக்போ கல்ச்சர சார்ந்தவர். இக்போ அப்படிங்கிற இனக்குழு. அந்த கல்ச்சர சார்ந்து வளர்ந்து வருவாரு. ஓல்ட்சோயிங்கா பார்த்தீங்கன்னா, யோரூபா, YORUBA அப்படிங்கிற யோரூபா கல்ச்சர சார்ந்தவர். அந்த இனக்குழுவிலிருந்து வரக்கூடியவர். ஸோ இப்படி ஆப்பிரிக்கன் இவங்க வந்து கரீபியன் ரைட்டர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுடைய இனக்குழுக்கள வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகே, ஃபைன். ஸோ லைன் அண்ட் த ஜுவல் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம்டு இன் 1959 இன் இபாடன். இந்த பெயர்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். நைஜீரியன் கல்ச்சர்னுடைய பேரு நமக்கு ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இபாடன் அப்படிங்கிற இடத்துல 1959ல இந்த பிளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. அப்புறம் இது பிரிட்டிஷ் அ ஆடியன்ஸ்க்கு எப்ப போய் சேருது அப்படின்னா, 1966 கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கழிச்சு லண்டன்ல ராயல் கோர்ட் தியேட்டர்ல இது பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த ஏன்னா சினுவா அச்சுபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப காட்டமா எழுதக்கூடியவர். அதனால தான் அவருக்கு நோபல் பரிசு குடுக்காம கூட இருக்கலாம். சரிங்களா? கம்பேரிங் வித் ஓல்ட்சோயிங்கா அண்ட் சினுவா அச்சுபே அப்டின்னா, நம்மளுடைய ஓட்டு வந்து சினுவா அச்சுபிக்கு தான் குடுப்போம். ஏன்னா, அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு போஸ்ட் கொலோனியல் ரைட்டர். அந்த கொலோனியல் ஆதிக்கத்த பிரிட்டிஷ்காரங்கள எதிர்த்து நெறைய எழுதியிருப்பாரு. தி பெஸ்ட் ரைட்டர் அப்டின்னா, ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லிட்டரேச்சர் அப்டின்னா அவர தான் நம்ம சொல்லுவோம். ஆனா, பரிசு யாருக்கு தான் குடுக்கப்பட்டிருக்குது? ஓல்ட்சோயிங்காக்கு தான் குடுக்கப்பட்டிருக்குது. அவரும் ரேஷியல் சொல்றாரு. ஆனா என்னது படாமலும் ரொம்ப எதுக்காம, புரொடெஸ்ட் பண்றாம, தன்னுடைய கதைய பார்த்துக்கிட்டே அவர் என்ன பண்றாரு, அந்த ரேஷியல் இஷ்யூஸ வந்து பேசுவாரு. அதனால தான் லண்டன்ல வரைக்கும் அவருடைய வொர்க் போயிருக்கு. சின்னுவா அச்சுப்பியுடைய வொர்க் போயிருக்காது. ஸோ அந்த பிளே ஸ்கிரிப்ட் அது புக்கா வந்து பப்ளிஷ் ஆனது 1962. இந்த பப்ளிகேஷன் இயர் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பா கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வந்து ஸ்கிரிப்ட்டா பப்ளிஷ் ஆனது வந்து 1962ல தான். ஓகே. அடுத்த கேள்வி மேலோட்டமா வைக்கணும்னா, இதுல எத்தன ஆக்ட் இருக்குது இந்த பிளேல அப்டின்னா, 3 ஆக்ட் பிளே. நம்ம பிரிட்டிஷ் லிட்டரேச்சர படிச்சவங்க 5 ஆக்ட்க்கு தான் நம்ம வந்து அடாப்ட் ஆயிருப்போம். ஸோ இங்க வந்து 3 ஆக்ட். 3 ஆக்ட்க்கும் தனித்தனி டைட்டில் வச்சு விட்டுருப்பாரு. சரிங்களா? என்னென்ன டைட்டில் அப்டிங்கிறத ஒவ்வொரு ஆக்ட் பார்க்கும்போது நம்ம பார்த்துப்போம். சரிங்களா? ஸோ ஒரு 3 ஆக்ட் பிளே. இது எங்க வச்சு நடக்குது அப்டின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருடைய இனக்குழு யோரூபா. அ அதாவது ட்ரடிஷனுக்கும், மாடர்னிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைய பத்தி பேசக்கூடியது தான் இந்த லைன் அண்ட் த ஜூல். ட்ரடிஷனுக்கு ஒரு கேரக்டர் இருப்பாரு. மாடர்னிட்டிக்கு இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரடிஷன் அப்படிங்கிறது இந்த பிளேல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேரக்டர் எக்ஸெப்ட் ஒன்லி ஒன். ஒரே ஒரு ஆளு தான் மாடர்னிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. மீதி எல்லாரும் ட்ரடிஷன், அந்த ஊரினுடைய அந்த கலாச்சாரம், அந்த ஊரினுடைய பழக்கவழக்கங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸெப்ட் ஒன்லி ஒன். ஓகே. ஸோ அது அந்த யோரூபால இருக்கக்கூடிய ஒரு இடம்.
இலுஜினில் அப்படிங்கிற அந்த இடத்துல நடக்கக்கூடிய கதை இது. யாருக்கெல்லாம் கதையில என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஒரே ஒன் லைனர்ல இந்த கதைய சொல்லணும் அப்படின்னா, அ ஒரு சின்ன ஒரு கோல்ட் வார் பிட்வீன் பரோக்கா சரிங்களா? பரோக்கா அப்படிங்கிற ஒரு ட்ரடிஷனல் வில்லேஜ் சீஃப். அவரு தான் இந்த டைட்டில்ல இருக்கக்கூடிய லயன். லயன் அண்ட் த ஜூவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லயன் அப்படிங்கிறது இந்த பரோக்கா. அப்புறம் அந்த ஜுவல் அப்படிங்கிறது அப்ப கொஞ்சம் ஒரு ப்ரீஷியஸான அந்த மாரி ஒரு மீனிங் இல்லைங்களா? லயன் அப்படிங்கிறது ஒரு ஆண்மையினுடைய ஒரு மேன்லி அதனுடைய ஒரு அடையாளம். அப்புறம் இன்னொன்னு ஜுவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் பியூட்டிஃபுல் கேர்ள். சிடி. அப்ப பரோக்காக்கும், சிடிக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் இந்த கதை. சரிங்களா? கிளைமாக்ஸ்ல தான் அது போராட்டமா தெரியும். அதுவரைக்கும் சின்ன சின்ன சிம்பல்ஸ் மூலமாக ஓல்சுயிங்கா இந்த கதைய அப்படியே ஜெனரேட் பண்ணி கொண்டு போவாரு. யாருடா இது நடுவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னல். இந்த லக்னல் அப்படிங்கிறவது யாரு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடர்னிட்டிக்கான ஒரே ஒரு கேரக்டர் இதுல இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது அவர்தான். லக்னல். அவர் வந்து ஒரு வெஸ்டர்ன் எஜுகேட்டட் ஸ்கூல் மாஸ்டர். சிடிக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். எனக்கு இந்த கேரக்டர் பார்க்கும்போது, தமிழ் சினிமால நம்ம பார்த்து ரசிச்ச இன்னொரு கேரக்டர் ஞாபகத்துக்கு வரும். அத கீழ கதை சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ அப்ப 3 மெயின் கேரக்டர்ஸ் தான். ஒண்ணு பரோக்கா, அப்புறம் லக்குனல், அப்புறம் சிடி. சிடிக்கும் பரோக்காக்கும் இடையில லக்குனல் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஒரு மாடர்ன் தாட்டோட அலைஞ்சுகிட்டு இருக்கான். ஆனா இவங்க வந்து 2 பேருமே ஒரு ட்ரெடிஷனல் தாட்டோட இருக்கக்கூடியவங்க. ஓகே. இந்த கதை ஏன் எழுதப்பட்டது? ஏன் இப்படி ஒரு செட்டப்ப யொருபா வில்லேஜ்ல அதுவும் இலுஞ்சின்ல இப்படி ஒரு செட்டப் அமைச்சுக்கிட்டாங்க. அந்த மாடர்னிட்டி ட்ரெடிஷன ஏன் சண்ட போட விட்டாரு ஓல்சுயிங்கா? அப்படிங்கிறதுக்கான காரணம், 1 கொலோனியல் ஆதிக்கம், இம்பீரியலிசம். பிரிட்டிஷ்காரங்க தான் எங்கெல்லாம் போய் வந்து ஸ்டே பண்ணாங்களோ, அது எல்லாத்தையும் தங்களுடைய காலனிகளா மாத்திக்கிட்டாங்க. தங்க தேவைக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க, அத டெவலப் பண்ணிக்கிட்டு, நாங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன குடுத்தோம், சிவிலைசேஷன் குடுத்துட்டோம் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணாங்க. நெறைய நாடுகள் அதுல பயன்பெற்றது, நெறைய நாடுகள் அதுல துன்பப்பட்டது. ஸோ அதுல ஒரு துன்பப்பட்ட தன்னுடைய அடையாளத்தை இழந்த ஒரு நாடு வந்து நைஜீரியா. அண்ட் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் மொத்தமுமே அந்த அடையாளத்தை இழந்துட்டு, மாடர்னிட்டிக்கு மாற வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க. பார்ப்போம். என்ன நடக்குது அப்டின்னா, பிரிட்டிஷ் ரூலர்ஸ் அவங்களுடைய காலனிகள ப்ரமோட் பண்றதுக்கு பொது வேலைப்பாடுகள், எனது ரயில்வே, ரோடு அப்டிங்கிற விஷயங்கள எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்கு? அ ம விவசாயத்துக்கு உதவட்டும், இல்ல வந்து தொழில் புரட்சிக்கு உதவட்டும், ஒரு சாதனங்கள இங்கருந்து அங்க கொண்டு போறதுக்கு அப்டின்னு. இப்போ ட்ரெயின் வுட்டாங்க. எதுக்காக வுட்டாங்க அப்டின்னா, மக்களுடைய நல்லதுக்காக அப்டின்னு பிரிட்டிஷ்காரங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவன்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, இங்கருந்து கொள்ளையடிச்சு சாதனங்கள இன்னொரு இடத்துக்கு இங்கிலாந்துக்கு கொண்டு போணும்னா, அவனுக்கு ஒரு போக்குவரத்து வேணும் இல்லைங்களா? மக்கள் எல்லாம் 2வது தான். காலங்கள்ல வந்து சரக்கு ரயில்கள் தான் ஓடுச்சுது. ஸோ, அதுதான் இங்கேயும் பிரச்சனை. அடுத்தது நைஜீரியா வந்து சுதந்திர நாடாக 1957ல ஒரு பார்லிமென்ட் சிஸ்டத்துக்கு கீழ பிரிட்டிஷ்காரங்களே அத அமைச்சு வைக்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு 1947 இங்க 57ல. அந்த சிஸ்டத்துல அங்க ஒரு பிரச்சனை. 1960ல சுதந்திரம் குடுத்து, "நீங்க போங்கடா காமன்வெல்த் நாடா வந்து வாழ்ந்துட்டு போங்க. அதாவது ஒரு ஒரு ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ட் நாடாக வாழ்ந்துட்டு போங்க" அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா, அங்க கோல்ட் வார் நம்ம ஊர்ல நடக்குது பார்த்தீங்களா? காங்கிரஸா, அன்னைக்கு இருந்த இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டி. அன்னைக்கு காங்கிரஸுக்கு ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இருந்தது. யாரெல்லாம் காங்கிரஸ்லருந்து விலகிக்கிட்டாங்களோ, அவங்கெல்லாம் இன்னொரு பார்ட்டிய அமைச்சுக்கிட்டாங்க. ஜனதா தளம்ங்கிற கட்சிய அமைச்சுக்கிட்டாங்க. பின்னாள்ல அது இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பாரதிய ஜனதியா பார்ட்டியா வந்து டெவலப் ஆயிருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு ஆன்டி காங்கிரஸ் காங்கிரஸ்குள்ள இருந்தவங்க தான் பிரிஞ்சாங்க. அவங்களுடைய டாக்ட்ரைன்ஸ் வேற, பிரின்சிபிள்ஸ் வேற. அப்படியே மாறி இன்னொரு எதிர்க்கட்சியா வந்துச்சு. அதே பிரச்சனை ஆப்பிரிக்காலயும் நடக்குது. 1966 டூ 1970 வந்து ஒரு சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கு. என்ன கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா, அ நீயா? நானா? ஆஸ் யூசுவல் நமக்கு ஒண்ணும் ரேஷியல் சார்ந்த ஒருத்தன் இருப்பான். அதாவது எனக்கு அதிகாரம் தான்னு ஒருத்தன் இருப்பான். ஆல்ரெடி அதிகாரத்துல இருக்கக்கூடியவன். லார்ட்ஸ் இங்கிலாந்துலயும் இதே பிரச்சனை. லார்ட்ஸ் வித் காமன்ஸ் அப்படின்னு நடந்தது இல்லைங்களா? இங்கேயும் அதே மாரி நடந்தது. ஆப்பிரிக்காலயும் அதே பிரச்சனை நடக்குது. 30 வருஷத்துக்கு மிலிட்டரி கண்ட்ரோல்ல வந்து ஓடுறாங்க. சரிங்களா? ஸோ 1999ல தான் அ யுஎஸ்ஸ மாடலா வச்சு அவங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்ன்மெண்ட்ட வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா 2000த்துல தான் அவங்களுக்கு அதனால தான் அவங்க இன்னும் வந்து கீழ இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிவில் வார்ஸ். ஓகே, ஃபைன்.
நீங்க இந்த அயன் படம், அயன்னு ஒரு படம், சூர்யாவுடைய ஒரு படம். அதுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த காட்சிகள அழகா மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. அங்க வந்து த டைமண்ட் கடத்துவாங்க. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ஸ்ல வந்து டைமண்ட் கடத்திட்டு, அங்க போய் ஸ்மக்லிங் பண்ணிட்டு வருவாங்க. அ என்னன்னா, அந்த ஆப்போசிட் ரைவலரி குரூப் ஆர் புரொடெஸ்டிங் குரூப் வந்து கவர்ன்மென்ட்க்கு அந்த டாக்ஸ பே மாட்டாங்க. டாக்ஸ் இல்லாம வேற ஃபாரினர்ஸ்க்கு வந்து அத வித்துருவாங்க. அது மூலமா பணம் கிடைக்கும். அது மூலமா அவங்களுடைய அந்த சிவில் வார ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அங்க மெயின் பிரச்சனை. ஸோ இது இது பிரச்சனை. இத வந்து பேக்கிரவுண்ட்ல மனசுக்குள்ள வச்சுக்கங்க. ஓகே. இந்த கதை லயன் அண்ட் ஜூவல்ல வரக்கூடிய மத்த கேரக்டர்ஸ் யாரு? எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்? முதல்ல நமக்கு ஜுவல், சிரி. ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் ஹூ பிகம்ஸ் வெயின் ஆஃப்டர் ஹர் பிக்சர்ஸ் ஆர் பப்ளிஷ்ட் இன் அ மேகசின். கதை என்ன அப்படின்னா, இந்த ஊருக்கு ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வருவான். அந்த ஒரு ஃபோட்டோவ வந்து சிடி, அந்த அழகான பெண் அப்படிங்கிறதுனால, அந்த ஃபோட்டோவ வந்து எடுத்து ஒரு மேகசினுக்கு குடுத்துருவான். இந்த அம்மாக்கு அது தெரியாது. மேகசின்ல ரிலீஸ் ஆன அப்புறம், செகண்ட் விசிட்டிங்ல ஃபோட்டோகிராஃபர் அத கொண்டு வந்து ஊர்ல காமிப்பான். சிடிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவ பெரிய ஒரு பெருமையா பீத்திக்கிட்டு திரிவா. ஓகே. அடுத்தது பரோக்கா த லயன். அவன் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவன் அப்படின்னா, கன்னிங், ட்ரடிஷனல் டேல் ஆஃப் யூஜினியல். யூஜினியல் வில்லேஜினுடைய ஒரு ரொம்ப தந்திரமான, வயதான, அ நெறைய மனைவிகளை உடைய ஒரு ஒரு ஆண்மகன். ஓகேங்களா? ஆப்பிரிக்கன் கல்ச்சர்னுடைய அப்படியான ஒரு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அவன் தான். ஸோ அங்க வந்து இப்போ நீங்க இக்னிஃபூனா, ஒக்கன்ஹுவாவுடைய கதை பார்த்தீங்கன்னா, திங்ஸ் ஃபால் அபார்ட்ல ஒக்கன்ஹுவாங்கிறது தான் புரோட்டகனிஸ்ட். ஒக்கன்ஹுவாவுக்கும் ஏகப்பட்ட மனைவிகள் இருப்பாங்க. ஸோ இங்கேயும் அப்படித்தான். அப்ப அதுதான் அங்க வந்து பெருமை அவங்களுக்கு. ஸோ லக்குனல். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்கூல் டீச்சர் வெஸ்டர்ன் தாட்ட மனசுல வச்சுட்டு வருவாரு. மாடர்னிட்டிக்கான ஒரு அடையாளம். ஓவர்லி ஃப்ளவரி லாங்குவேஜ் வச்சிருப்பாரு. பீட்ரு ஊட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஒரு கேரக்டர் வந்து லக்குனல். லக்குனல பார்க்கும்போது எனக்கு ஒரு தமிழ் சினிமா கேரக்டர்ஸ் ஞாபகத்துல வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வேற யாரும் இல்ல. அந்த 16 வயது நிலை அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. நீங்க இன்னும் YouTubeல ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுல அந்த டாக்டர் கேரக்டர் ஒண்ணு வரும். வெட்னரி டாக்டரா ஒரு பீஸ் வரும். கண்ணாடி எல்லாம் போட்டு இந்த லக்குனல வந்து நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். லக்குனல கேரக்டர பார்த்து தான் இத டிசைன் பண்ணியிருப்பாரோ! அப்படிங்கிற மாரி தோணுது. அவர் என்ன பண்ணுவார்ன்னா, ஹி ட்ரைட் டூ இன்டிமேட் வித் the ஹீரோயின். அவங்க கூட வந்து அந்த கதாநாயகி கூட வந்து நெருங்கி பழகுவாங்க. அவர வந்து கதாநாயகிக்கும் ரொம்ப புடிச்சிருக்கும். இங்கிலீஷ்ல பேசுவாரு. மாடர்னிட்டி பேண்ட், ஷர்ட் எல்லாம் போட்டுருவாரு. கமலஹாசன பார்த்தீங்கன்னா, ஒரு கோமணத்த கட்டி அனுப்பி விட்டுருப்பாய்ங்க. இப்படி அதுலயும் ஒரு வில்லன் இருப்பாங்க. பரோக்கா மாதிரி ஒரு வில்லன் வந்து ரஜினிகாந்த் இருப்பார். பரட்டை அப்படிங்கிற கேரக்டர்ல. ஸோ அப்படியே அந்த 16 வயது நிலை படம் பார்த்த மாதிரியே தான் இது இருக்கும். கிளைமாக்ஸ் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அந்த டாக்டர் கேரக்டர் வந்து எல்லா அஃபேர்ஸையும் அந்த ஹீரோயின் ஸ்ரீதேவிக்காக குடுப்பாரு. ஸ்ரீதேவியும் அவர தான் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, கடைசி அவருக்கு அல்வா குடுத்து அனுப்பிருவாய்ங்க. அவர ஏமாத்தி, "உனக்கு ஒண்ணும் கிடையாது போடா" அப்படிங்கிற மாரி அனுப்பிருவாங்க. ரொம்ப ஒரு அப்பாவியான கேரக்டர் மாரி சித்தரிச்சிருப்பாங்க. அதே தான் இங்க லக்குனல். ஓகேங்களா? ஃபைன். அப்புறம் சடிகு. அ சடிகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி பரோக்காவுடைய முதல் மனைவி. அந்த பெண் என்ன சொல்ல மனைவிகள் கூட்டத்துல இவங்க தான் தலையாயவங்க. நெறைய மனைவிகள் இருப்பாங்கல்ல. அதுல மிக வயதான மற்றும் ஒரு எஜமானி அம்மா மாதிரியான ஒரு கேரக்டர். அ சடிகு வந்து லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல சிடிக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் மைனர் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் கேர்ல்ஸ், பாய்ஸ், மெம்பர்ஸ் அண்ட் ட்ரம்மர்ஸ். ஓகே ஃபைன். ஸோ ஆக்ட் 1 3 ஆக்ட் இருக்குதுன்னு சொன்னேன். ஆக்ட் 1 உடைய டைட்டில் என்னது? மார்னிங். இப்ப ஆக்ட் 2, ஆக்ட் 3க்குலாம் என்னென்ன டைட்டில் இருக்குன்னு யூகிச்சுக்கங்க. என்ன செட்டிங் அப்டின்னா, அதுல வந்து ஒரு வில்லேஜ்ல குறிப்பா வந்து ஒரு ஸ்கூல் ஹவுஸ்ல வந்து இந்த கத. ஸ்கூல் ஹவுஸ்க்கு முன்னாடி இந்த கத நடக்கிற மாரி. ஸ்கூல் ஹவுஸ்னா யார் இருப்பாங்க? லக்குனல் இருப்பாரு. சரிங்களா? அப்ப ஆஸ் யூசுவல் காலையில காலை பொழுதா இருக்கலாம். பெண்கள் எல்லாம் தண்ணி எடுக்க போயிட்டு இருக்கிறாங்க. சிதியும் வர்றாங்க. கேரியிங் எ பெயில் ஆஃப் வாட்டர் ஆன் ஹர் ஹெட். அப்படியே ஒரு ட்ரெடிஷனல் ஒரு மாடர்னிட்டி அப்படியே தலையில தண்ணி குடத்த அந்த பானைய சுமந்துக்கிட்டு அப்படியே அண்ணனட போட்டு வர்றாங்க. இதுல வந்து நம்ம தலைவர் லக்குனல் நின்னு அத வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. பை த பியூட்டி ஆஃப் சிடி அவர் வந்து அப்படியே ஹி ஃபெல் அப்படியே விழுந்துட்டாரு. ஓகே. அப்போ ஒரு ஸ்கூல் மாஸ்டர், ஒரு ஸ்கூல் வாத்தியாருக்கு இதுவா வேல? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஒரு ஸ்கூல் மாஸ்டருக்கு இதுவா வேல அப்படின்னு பார்த்தா, அம் அவரு வந்து சிடி கிட்ட போய் பேசுறாரு. "ஏம்மா, இவ்வளோ சின்ன பிள்ளை.
இவ்வளோ வெயிட்ட தலையில வச்சுட்டு போனா என்னத்துக்கு ஆகும் அப்படின்ட்டு, நீங்க இன்னும் நாகரிகம் ஆகல. அப்போ நீ வந்து அத இடுப்புல தூக்கிட்டு போ. இல்ல வந்து இந்த தலையில இவ்வளவு மூடைய, இவ்வளவு வெயிட்ட நீ தூக்கிட்டு தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகும்னா, உன்னுடைய கழுத்து பகுதி வந்து தேய்ஞ்சிரும். அதுவும் ட்ரெஸ்ஸிங் என்ன மாரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிற? ஒரு பெண் பிள்ளை வந்து நீட்டா பண்ணணும். அம் இப்ப மாடர்னைஸ்டு ட்ரெஸ்ஸஸ் உங்கள கவர் பண்றதுக்கு விச் இஸ் வெரி சேஃபஸ்ட் ட்ரெஸ் கோட் ஃபார் விமன் அப்டின்னா, நெறைய பேர் சாரின்னு நம்ம ட்ரெடிஷன்ல சொல்லுவாங்க. அப்போ பெண்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, "சுடிதார் இஸ் த சேஃபஸ்ட் ஒன் ஃபார் அஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுக்கு பல காரணங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ சிவிலைஸ்டான ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு பயலும் அத மாற மாட்டானுங்க. சிதி இஸ் அனாய்ட். தட் மீன்ஸ் கெட் ஆங்ரி. லக்குனல் வந்து ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ்டான மாடர்ன் தாட்ஸ கொண்டு வந்து என் மேல திணிச்சிட்டு இருக்கிறான். இது ஒரு சாத்தானுடைய ஏவல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சிடி நெனச்சுட்டு இருக்காங்க. லக்குனல் ஓப்பனா சொல்லிடுறான். அம்மா நான் உன்ன காதலிக்கிறேன். ஐ நீட் டூ கெட் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, முதல்ல இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சிடி வெறுக்குறாங்க. பட் இவனுடைய மாடர்ன் இவனுடைய ஃபேண்ட் ஷர்ட் அந்த மாரி ஒரு அப்பியரன்ஸ பார்த்துட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுல லக்குனலுடைய ஸ்டாண்ட் என்ன அப்டின்னா, அ நான் என்ன பண்ண மாட்டேன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு அ வரதட்சணையும் நான் வாங்க போறதில்ல. அது வந்து பிரைட் பிரைஸ் ட்ரடிஷனல் பிரைட் பிரைஸ் நான் வாங்க மாட்டேன். ஸோ அதுவும் ஒரு பார்பாரிக் கஸ்டம். வரதட்சணை வாங்கவே மாட்டேன் அப்டின்ட்டு. ஸோ வி பிலாங்ஸ் டூ கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய பெண்கள பெற்றவங்க எல்லாம் வந்து இந்த பிரைட் பிரைஸ்க்காகவே வேலைக்கு போவாங்க. ஸோ பெண் பிள்ளைய பெத்துட்டாய்ங்க அப்டியே 2 பெண் பிள்ளை அப்டின்னா முடிஞ்சு போச்சு சோலி. ஏன்னா, இங்க அந்த அளவுக்கு மட்டு மட்டா குடுப்பாய்ங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து அதிக அ லஞ்சம்னு வச்சுக்கலாம். ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு இத்துப்போன ஒரு பெருமைய இன்னும் நாங்க சுமந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க எப்படின்னுலாம் கேட்டுறாதீங்க. ஓகே. ம். ஐ அம் நாட் டேக்கிங் பிரைட் ஃப்ரம் கன்னியாகுமரி. அதனால எங்க மாமனார் தப்பிச்சுக்கிட்டாரு. ஓகே ஃபைன். ஸோ சிடி ஹவெவர் இன்சிஸ்ட் ஆன் இட் அண்ட் அவளுடைய ஒர்த் என்ன? அவளுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. அது எல்லாத்தையுமே லக்குனல் வந்து விளங்க வைக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு ட்ரடிஷனுக்கும், மாடர்னிட்டிக்கும் இடையில சிடிக்கும், லக்குனல் 2 பேருக்கும் ட்ரடிஷன் வெர்ஸ் மாடர்னிட்டி அப்படிங்கிற கிளாஷ் போயிட்டே இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த ஊருக்கு வர்றாரு. அவர் அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஆளு. அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து நமக்கு முண்டாசுப்பட்டி அந்த மூவிய ஞாபகப்படுத்தும். சரிங்களா? அந்த ஃபோட்டோகிராஃபர் வரும்போதெல்லாம் பசங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் ஆயிருவாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயதானவங்க ரொம்ப ட்ரெடிஷனலாட்டியா இருக்கக்கூடியவங்க பயந்து ஓடிருவாங்க. ஏன்னா, அவரு ஒரு மோட்டார் பைக்ல வருவாரு. அந்த மோட்டார் பைக் வந்து பார்த்தீங்கன்னா, டெவில்னுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ்ல இருக்கும் அப்டின்னுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபர் லாஸ்ட் டைம் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஆ சிடியோடைய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவ என்ன பண்ணிருவாருன்னா, ரொம்ப அழகா எடுத்து அத வந்து ஒரு மேகசின்ல ஃபுல் பேஜுக்கு போட விட்டுருவாரு. ஸோ அதுல அவள வந்து அந்த இமேஜ் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருப்பா இப்ப ஃபேர் அண்ட் லவ்லி, ஹமாம் சோப் அந்த மாரி ஒரு குடும்பத்துக்கு குடுத்து, என்ன குடுத்திருப்பாங்க அப்டின்னா, த சன் ஹிம்செல்ஃப் ஹேட் பீன் ஹர் லவ்வர். சூரியனே அவ்வளோ பெரிய ஒரு ஆண்மை மிகுந்த அந்த சூரியனே இவள பார்த்தான்னா, இவள வந்து தன்னுடைய காதலி ஆக்கிக்க விரும்புவாராம். அப்படிப்பட்ட ஒரு அழகு இந்த சிரி. அப்போ ஒரு ஒரு ரூரலான இடத்துல இவ்வளவு அளவு சார்ந்த ஒரு பெண் இருக்கும் பொழுது, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கர்வங்கள் ஏறிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஃபிளாக்டரிங் பிக்சர் ஆஃப் பரோக்கா. அதையும் எங்க தூக்கி போட்டுருக்கானுங்க அப்டின்னா, அந்த பாத்ரூமுக்கு விளம்பரம் போடுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி ஒரு இடத்துல சின்னதா அந்த ஊரினுடைய வில்லேஜ தலைவர வந்து தூக்கி போட்டுருக்காய்ங்க. மேபி அந்த வில்லேஜ கவர் பண்றதுக்காக அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்திருப்பாரு. அது ஊர்ல என்னென்ன இருக்குது, தலைவர் யாரு, அப்புறம் வந்து இந்த ஊர்ல டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குதா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்து, தலைவர் பரோக்கா அந்த ஆண்மையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பரோக்காவுடைய ஃபோட்டோவ தூக்கி பாத்ரூம் பக்கத்துல தூக்கி போட்டுட்டாங்க. அப்ப அது வந்து அங்க பரோக்காவுக்கு கடுப்ப கிளப்பிடுச்சுது. வில்லேஜர்ஸ் வந்து அத வச்சே என்னது கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம தலைவர் ஃபோட்டோ பாத்தியா? அ லெட்டின்ல பக்கத்துல தூக்கி போட்டுருக்காங்க. அப்போ பரோக்காவுக்கு இது வந்து இன்டைரக்ட்லி சிடிய அறிமுகப்படுத்தவும் செய்யுது. சிடிக்கு மேல கோபத்தையும் கிளப்புது. ஓகே. ஸோ சிடி பிகம்ஸ் இன்கிரெடிப்லி ப்ரவுட் அண்ட் வெயின். அதாவது அ அப்படியே தற்பெருமை, அப்படியே மேல நிக்கிற ஆணவம் அவளுக்கு வந்துருச்சு. நான் தான் பெரிய அழகு அப்படிங்கிற ஆணவம் வந்துருச்சுது. ஷி ஃபீல்ஸ் சுப்பீரியர் டூ எவரிஒன். நம்ம தலைவர் பரோக்காவ விட நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாரி அ நெனச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அதுவரைக்கும் அழகாக தெரிஞ்ச, நாகரீகமாக தெரிஞ்ச லக்குனல் வந்து ஓரங்கட்டப்படுறாரு. இப்ப லக்குனலே நமக்கு காலுக்கு கீழ தான். அவன் ஏதோ பெரிய மாடர்ன்னு சொன்னா, இப்ப நான் யாரு? நான் மாடர்னுக்கும் மாடர்ன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. சரி.
ஒரு வில்லேஜஸ் வந்து அத வந்து திரும்ப, திரும்ப, திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மைம்டு டான்ஸஸ் மூலமா ஃபோட்டோகிராஃபர் முதல்ல வர்றது, அவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, எப்படி வந்தான், மோட்டார் பைக்ல என்னெல்லாம் செய்தான், அப்படிங்கிற மாரி அந்த ஃபோட்டோகிராஃபருடைய இத வந்து மைம் டான்ஸ் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து லக்குனலுக்கு பிடிக்கவே இல்ல. என்னம்மா இது என்ன மாதிரியான ஒரு ட்ரடிஷன் இது அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இந்த டான்ஸ் வந்து எத வந்து பிரதிபலிக்குது அப்டின்னா, அந்த ஃபோட்டோகிராஃபருடைய டெவில்ஸ் ஓன் ஹார்ஸ் இட் மே பி அன் கொஸ்டின் கண்டிப்பா கொஸ்டினுக்கு வைக்கலாம் அப்டின்னா, லைன்ஸ் இன் த ஜூல இது வைக்கலாம். டெவில்ஸ் ஓன் ஹார்ஸ் அப்டிங்கிறது எது? அப்டின்னா, அந்த முண்டாசு பட்டியிலயும் அதே தான். இந்த கேமராவ தொறந்தா எல்லாரும் தெரிச்சு ஓடிருவான். கடைசி அவங்க தப்பிக்கிறது இந்த அந்த பெண்ண அழைச்சுட்டு திரும்பி தன்னுடைய ஊருக்கு கூட்டு போவாரு அந்த ஹீரோ. போகும்போது ஊர்க்காரங்க தொரத்தி வருவாங்க. கட்டைய எடுத்து அடிப்பான். எதிர்த்து சண்ட போடுவான். எதுக்கும் அவனுக்கு அசர மாட்டானுங்க. அது வந்து பழைய ஒரு 70ஸ், 80ஸ்ல எடுக்கப்பட்ட மாரி இந்த படத்த வச்சிருப்பாங்க. அப்ப அன்னைக்கு என்ன ஒரு இதுன்னா, ஃபோட்டோ எடுத்தா நம்மளுடைய ஆயுள் குறைஞ்சிரும். அதனால அங்கேயும் இதே மாரி ஒரு டெவில்ஸ் ஹார்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு மோட்டார் பைக் இருக்கும். ஸ்பீட் இல்லாம இருக்கும். இந்த ஃபோட்டோகிராஃப வந்து அவங்க வந்து டெவில்ஸ் ஹார்ஸ்ங்கிற மாரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கடைசியா தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதம் இதுதான். இத எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஊர நோக்கி ஊர் மக்கள்லாம் திரண்டு வருவாங்க. அவங்கள நோக்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிப்பான். எல்லாவனும் தெறிச்சு ஓடிருவான். ஏன்னா செத்து போயிருவோம் அப்படிங்கிற பயம். அதே கல்ச்சர் தான் இங்கேயும். ஸோ எனிஹவ் இங்க இந்த பைக் எப்படியெல்லாம் வந்து ஒரு டெவில்ஸ் ஓன் ஹார்ஸ் மாரி வந்தது. இந்த சவுண்டு இது எல்லாத்தையுமே அவங்க நடிச்சு காமிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மக்கள் கொண்டு போய் இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய 1, 2 இன்ஃபார்மர்ஸ் வந்து யாருக்கு காதுல போட்டுக்கிட்டே இருக்காங்க. பரோக்கா காதுல போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பரோக்காக்கு இன்னும் அ ஒரு கடுப்பு கிளம்புது. அப்போ ஊருக்குள்ள வரான். ஊருக்குள்ள வந்து இந்த எனாக்டிங், இந்த டான்ஸ் இது எல்லாத்தையுமே அவன் வந்து கண்டு களிக்கிறான். அப்ப கண்டு களிக்கும்போது சிடியோடைய பியூட்டில அவன் விழுந்துடுறான். கூடவே யாருடைய பிரச்சனையும் பார்க்கல. லக்குனல் வந்து இந்த ஒரு மாரி மாடர்னிட்டி இல்லாத ட்ரடிஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் வெறுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ லக்குனலையும் பார்க்குறான். சிடியோடைய பியூட்டியும் பார்க்குறான். அப்போ உண்மதான். சிடி இவ்ளோ பியூட்டியா இருக்கிறனால, அவ கண்டிப்பா எனக்கும் மேல அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். பட் என்னது, பரோக்காக்கு சிடிய இப்ப வந்து தன்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியா மாத்திக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ இந்த ஆக்ட் எப்படி எண்ட் ஆகுது அப்படின்னா, பரோக்கா வந்து அந்த மேகசின கையில வச்சுக்கிட்டு, சிடியோடைய பிக்சர பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவ்வளவு அழகு. அப்போ தன்னுடைய திட்டத்தையும் தீட்ட ஆரம்பிக்கிறான். இதுதான் ஆக்ட் 1. இனி ஆக்ட் 2 பொறுத்தவரைக்கும் அதுக்கு டைட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னா, நூன். ஆக்ட் 1க்கு வந்து மார்னிங், ஆக்ட் 2 வந்து சிடி வந்து தன்னுடைய அந்த மேகசின்ல இருந்து வெளிய வரல. அவ மேகசின் பார்த்துட்டு இருக்கா. ஆனா அந்த லூசு லக்னல் வந்து அவளுக்காக விறகெல்லாம் போய் எடுத்துட்டு வந்து அவளுடைய வேலைய பார்த்துட்டு இருக்கா. இப்ப சடிகு நம்ம ஏற்கனவே தலையாய மனைவி. பரோக்காவுடைய சீஃப் ஒய்ஃப். அவங்க வந்து அங்க வர்றாங்க. ஸோ அவங்க விஷயத்த சொல்றாங்க. பரோக்கா வந்து சிடிய வந்து தன்னுடைய கடைசி மனைவி. தட் மீன்ஸ் த லேட்டஸ்ட் மனைவியா மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். சிடி உங்களுடைய விருப்பம் என்ன? நீங்க வர்றீங்களா என்ன? அப்படின்னு. லக்னோல இத காட்டவுனே அவனுக்கு மொத்தமே கர்வம் ஆடி போச்சு. ஏன் அப்படின்னா, அவன் இருக்கிறதே சிடிக்காக தான் அங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். விறகு பொறுக்கி போட்டுருக்கேன். அடப்பாவி! என்னுடைய லைஃப்லயா கை வைக்க வர்றீங்க? அப்படின்னு லக்குனல் வந்து சடிக்கு மேல இது என்ன கல்ச்சர் இது? எத்தன வாட்டி நீங்க ஒரு ஆள மேரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க விடுவீங்க? அப்படின்னு அந்த பாலிகமிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மோனோகமிய அவன் ஆரம்பிக்கிறான். சரிங்களா? ஆனா பிரிட்டிஷ் கல்ச்சர்ல வந்து மோனோகமி அப்படிங்கிறதெல்லாம் ட்ரடிஷன் கிடையாது. ஓகே. பாலிகமி அங்கேயும் வந்து அலவுட் தான். ஓகே. அந்த ட்ரடிஷனல் கஸ்டம் இன்னும் கொஞ்சம் கடுப்பான ஒரு கஷ்டமாக இது இருக்குது. அது வந்து அத வந்து எதுக்குறேன் லக்குனல். ஸோ சிட்டி ஃபியூல்டு பை ஹர் வேனிட்டி கடுப்பாயிடுறா. என்னடா இது? நான் இவ்ளோ பெரிய அழகி. அதுவும் இந்த ஓல்ட் மேன் 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து நான் மனைவி ஆகணுமா? ஷி ரிஜெக்ட்ஸ் த ப்ரொபோசல். அண்ட் ஷி போஸ்ட் தட் ஹர் ஃபேம் ஹஸ் ஸ்ப்ரெட் ஃபார் பியாண்ட் இஜுனல். அதாவது இந்த வில்லேஜ தாண்டியும் என்னுடைய அந்த புகழ் அப்படிங்கிறது அம் எல்லா ஊருக்கும் பரப்பணும். அதாவது சடிகு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஓகேங்களா? சடிகு சொல்றேன், "நீ வந்து இந்த ஊர்ல மட்டும் தான் ஃபேமஸ். ஆனா நீ பரோக்காக்கு அ மனைவி ஆனேன்னா, நீ ஊர் ஃபுல்லா உன்னுடைய மனைவிய வந்து அதாவது சாரி ஊர் ஃபுல்லா உன்னுடைய புகழ பரப்பிக்கலாம். பரோக்கா வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ்." ஸோ, இங்க சிடி என்ன சொல்றான்னா, "பரோக்கா இஸ் அன் ஓல்ட் லெத்தரி." சாரி இது சடிகு சொல்லக்கூடியது. "பரோக்கா இஸ் அன் ஓல்ட் லெத்தரி." ஓல்ட் லெத்தரி அப்டின்னா, வயதானாலும் இன்னும் அவருக்கு அந்த ஸ்டைலும், இளமையும் அவர விட்டு போகல. அதனால அவர்கிட்ட பெண்கள் வலிய போய் விழுவாங்க. நீ வந்து உன்னுடைய மதிப்ப இன்னும் கூட்டுறதுக்கு, எங்க மனைவிகள் கூட்டத்துக்கு தலைவி ஆகணும் அப்டின்னா, நீ வந்து அங்க வந்துரு அப்டின்னு சிடி கிட்ட சொல்றாங்க. அப்டி ஷி பெர்சுவேட் ஹர்.
அந்த ஒரு பிரஸ்டீஜியஸ், பிரிவிலேஜஸ் எல்லாமே அவருடைய ஒய்ஃபா இருந்தேன்னா உனக்கு கிடைக்கும். ஈவன் அவன் சீக்கிரம் செத்து போயிருவான் இப்போ. யாரு? 60 வயசு ஆகுது. இன்னும் சீக்கிரமா செத்து போயிருவான். அதுக்கப்புறம் நீ தான் தலையாய மனைவியாக மாறுவ. எங்களுக்கெல்லாம் ஹெட்டா மாறிருவ. அப்படின்னு நான் இருக்கிற பொசிஷனுக்கு நீ வந்துருவேன்னு சொல்றாங்க. ஸோ சிடி வந்து அத கிண்டல் அடிச்சுட்டும், பரோக்காவுடைய ஏஜ காரணம் காமிச்சும் அவள வெளிய தள்ளிர்றா. லக்குனல் நடுவுல வந்து விழ்றான். "டேய் என்னையும் கவனிங்கடா. நான் வந்து இருக்கிறதே சிடிக்காக தான் இருக்கிறேன். நீங்க வந்து நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கிறீங்க" அப்படின்ட்டு அந்த பரோக்காவுடைய தந்திரம், அவனுடைய அந்த பழமைய விரும்பக்கூடிய குணத்த வந்து திரும்பியும் தப்பு அப்படிங்கிறத நிரூபிக்கிறான். ஸோ பரோக்கா வந்து ஏற்கனவே ஒரு வேல பார்த்திருப்பாரு. அத லக்குனல் இப்போ வந்து போடுறாரு. ஆல்ரெடி நம்ம ஊருக்கு இந்த இஜுனெல் அப்படிங்கிற ஊருக்கு வந்து ஒரு ரோடு கான்ட்ராக்ட் வந்து சாங்ஷன் ஆயிருந்தது. ஆனா ரோடு வந்தா எல்லா மெஷின்ஸும் இங்க வந்துரும், ஃபேக்டரி வந்துரும் அப்படிங்கிற காரணத்தினால, பரோக்கா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அத அப்படியே லஞ்சம் குடுத்து ரீரூட் ரயில்வே. அந்த ரயில்வே ரூட்டயே என்ன பண்ணிட்டான், அத மாத்தியே வுட்டுட்டான். நம்ம வில்லேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ்டா வந்திருக்கும். அத வந்து தடுத்துட்டான் லக்குனல் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. லக்குனல் சீஸ் திஸ் இஸ் a நெகட்டிவ் ஹிண்ட்ரன்ஸ் டூ புரோகிரஸ். வைல் பரோக்கா வியூட் அஸ் பிரிசர்விங் த வில்லேஜ். லக்குனல் என்ன சொல்றான் அப்படின்னா, அ மாடர்னைஸ்ட் ஆகுறது தான் நமக்கு ஒரே வழி. இனி வந்து உலகம் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது, நம்மளும் டெவலப் ஆகி ஆகணும். ஆனா லக்குனல் என்ன சொல்றான் சாரி பரோக்கா என்ன சொல்லுவார்ன்னா, இது வந்து வில்லேஜ்க்கு நல்லது கிடையாது. ஏன்னா, வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு நேச்சர் சார்ந்து இருக்கக்கூடியது. எங்களுடைய ட்ரடிஷன் சார்ந்து இருக்கக்கூடியது. அதுல எந்த மாடர்னிட்டியும் கொண்டு வர தேவையில்ல. நானே தலைவனா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பரோக்கா வந்து இன்னொரு பிளான் வச்சிருப்பாரு. நல்ல பிளான் வச்சிருப்பாரு. இன் ஹிஸ் சேம்பர்ஸ் அவருடைய ரெஸ்ட்லிங் சேம்பர் தான் அவருடைய பெட்ரூமும் கூட. ஸோ அந்த பெட்ரூம், ரெஸ்ட்லிங் சேம்பர் எல்லாம் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். அவர் வந்து பிசிக்கலா ஆண்கள் கூட சண்டை போடுற இடம் வந்து ரெஸ்ட்லிங் ஸ்டேஜ். அப்புறம் பெண்கள் கூட சண்டை போட இடம் வந்து அவருடைய பெட்ரூம். ஓகே அவ்வளோதான். ஸோ அவர் என்ன நடிக்கிறார் அப்படின்னா, ஹி ஃபைண்ட்ஸ் தி இம்போர்டன்ஸ் டூ அலைட் டூ. அலைட் டூ அப்படிங்கிறது அவர்ட்ட இப்ப இருக்கக்கூடிய மனைவிகள்ல மிக சிறந்த ஒரு மனைவி வந்து ஐலைட் டூ. அந்த ஐலைட் டூ வந்து அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறா, இவர் வந்து இனி வந்து இந்த பெட்டுக்கு ஹி இஸ் நாட் ஃபிட். அதாவது ஹி இஸ் இம்போர்டன்ட் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறா. அவர் அப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு. அது அப்படியே எனக்கு இப்போ செக்ஸ்ல வந்து விருப்பம் கம்மியாயிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள ஐலைட் டூட்ட சொல்றாரு. ஐலைட் டூ அத அப்படியே யார்கிட்ட கன்வே பண்ணுவாங்க அப்படின்னா, சடிகு. சடிகு வந்து இத விட்னஸும் பண்றாரு. பரோக்காவுடைய ரூம்ல. அப்போ பரோக்கா வந்து சடிகுட்ட ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அம்மா எனக்கு இப்போ ஐலேட்டு வந்தாங்க. எனக்கு அவங்க கூட நோ இன்ட்ரெஸ்ட் மாரி வந்துடுச்சு. ஏஜ் ஆயி போச்சுது. அதனால நான் வந்து அந்த மேன்ஹுட் அப்படிங்கிற விஷயத்துலருந்து ஃபெயில் ஆயிட்டேன். ஸோ நோ லாங்கர் பொட்டன்ட். நான் இனிமேலிருந்து வந்து ஒரு ஆண்மகனா, இல்ல ஆண்மை நிறைந்தவனா இருப்பான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்ப சடிகுக்கு இத கேட்டோனே பயங்கர சந்தோஷம். ஏன்னா தனக்கு வயசாகி போச்சு. தனக்கும் பரோக்காவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்ல. நான் சும்மாக்காச்சும் ஒரு வேலைக்காரி மாரி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப இத பரோக்கா வந்து இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ஊர் ஃபுல்லா சொன்னா எப்படி இருக்கும்? அப்படின்னு என்ன பண்றாங்க, இது ஒரு நியூஸ் பேப்பர் மாரி பறக்குது. பொதுவாவே பெண்களுடைய குணங்கள் அப்படிங்கிறத வர்ணிக்கும்போது, இந்த காசிப் ஆர் ஒரு சீக்ரெட்ட ரிவீல் பண்றத எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி சடிக்கு வந்து என்ன பண்றாங்க, அப்படியே விஷயங்கள வந்து யார்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஊர்க்காரங்ககிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா பரோக்காக்கு இது நல்லா தெரியும். இந்த பீஸ் கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி அனுப்புனா, அது ஊர் ஃபுல்லா போய் சொல்லும். ஆம் இந்த அக்கா, அக்கா, மைனி, மைனின்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஃபுல்லா போய் சொல்லிருவாங்க. அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் சடிக்கு காதுல விழுற மாரி தான் ஒரு இம்பார்டன்ட் அப்படிங்கிறத சொல்லுவாரு. ஸோ, அவ வந்து அந்த நியூஸ் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த வில்லேஜ் முழுக்க. அப்படியே ஆக்ட் 3க்கு போறோம். அப்படியே வில்லேஜ் நடுவுல வந்து கதை நடக்குது. லேட்டர் பார்ட் கிளைமாக்ஸ் வந்து பரோக்காவுடைய பெட்ரூம்ல நடக்கும். அது சடிகு பரோக்கா இம்பார்டன்ட் அப்படிங்கிறத நம்பி, அவன் வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய வில்லனா இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத நெனச்சுட்டு, ஊர்ல வந்து விக்டரி டான்ஸ் நடக்கும். சரிங்களா? அது ஒரு பார்ட்டி அங்க நடந்துட்டு இருக்கும். அதுல வந்து வில்லேஜ் ஸ்கொயர் வந்து பரோக்காவ வந்து என்ன பண்றான், அவன் வந்து இம்போர்ட்டட் ஆயிட்டான். இவ்வளவு நாள் ஆண்களையும் மதிக்க மாட்டான், பெண்கள வந்து தன்னுடைய சொத்தா நெனச்சுட்டு இருக்கக்கூடியவன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிறத நெனச்சு சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அ மெல்ல மெல்ல எல்லாருக்கும் ஊர் ஃபுல்லாவே இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். சிடி தன்னுடைய அழகுனுடைய பெருமைய வச்சுட்டு அவளும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பா. சடிகு அந்த முதல் ஒய்ஃப் ஏற்கனவே வந்து தூது வந்தா இல்லைங்களா சிடி கிட்ட. அவ வந்து விஷயத்த சொல்றா. பரோக்கா இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, அவளுக்கு இன்னும் சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு லூசு பயலா எனக்கு வரன் அனுப்பியிருந்தான். என்ன கல்யாணம் பண்ணணும்னு விரும்புனான் அப்படின்னு சொல்லி, பரோக்காவ கடுப்பேத்தணும்னு நெனைக்கிறா. இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதும்,
ஹி நீட் டூ விசிட் பரோக்கா. பரோக்கா கிட்ட போய் அவன போய் நோண்டி பார்க்கணும். அவன வந்து வம்புக்கு இழுக்கணும் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டு போறா. ஸோ லக்குனல் சொல்றான், "எம்மா வேண்டாம். அவன் பாட்டு அவனுடைய பொழப்ப பார்த்துட்டு இருக்கட்டும். நம்ம நம்ம கதைய பார்த்துட்டு போகும்போது இவ ஒத்துக்க மாட்டா." ஸோ சிடி வந்து பரோக்காவுடைய வீட்டுக்கு போறா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். எங்க உட்கார்ந்துருக்கான்னா, அந்த ரெஸ்லிங் மேட்ச். ஸோ இதையும் கேள்வி கேட்கலாம். என்ன மாதிரியான அட்மாஸ்பியர்ல அவன் இருக்கிறான்னா, ஒரு வாடகைக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் வருவாங்க. இல்ல ட்ரெய்னர்ஸ் வருவாங்க. அவங்க கூட ரெஸ்லிங் பண்ணி அப்படியே டயர்ட் ஆயி இருக்கிற மாரி இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு கடுப்பு. இவங்க ஊரே நம்மள வந்து தப்பா பேசுற அளவுக்கு வச்சுட்டோம் அப்படிங்கிற கடுப்பு. ஆனா அது எல்லாமே கன்னிங்னஸ். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து தொடக்கத்துல வந்து சிரிக்கிட்ட ரொம்ப அமைதியா, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம அவள வந்து ஜெயிக்க விட்டுக்கிட்டே இருக்கிறா. அவ வந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டே இருக்கா. ஜெயிக்க விட்டுக்கிட்டே இருக்கிறா. ஃபைனலி பராக்கா வந்து அந்த ரெஸ்லிங்க பண்ணி சிடிக்கு காமிக்கிறான். தான் ஒரு ஆண்மகன் அப்டின்ட்டு தன்னுடைய ஒவ்வொரு பஞ்சிங் மூலமாகவும் அ சிடிக்கு உணர்த்துறான். நான் இன்னும் வந்து வயசாகல. அந்த ரஜினிகாந்த் சொல்ற மாரி, இவருக்கு இன்னும் வயசே ஆகல. அந்த மாரி இவருக்கு இன்னும் வயசே ஆகல. சேம் டைம் அவன்ட்ட வந்து உடல் வலிமை, அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இவள்ட்ட அழகு அப்படிங்கிறது தெரியுது. 2 பேரும் ஓகே ஃபைன். நம்ம வந்து இவர கிண்டல் அடிச்சோம். இல்ல இவர் வந்து இன்னும் நல்லா தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றான். அண்ட் ஹி ப்ரொபோசஸ் தட் ஹி இன்டென்ட்ஸ் டு பிரிண்ட் ஹிஸ் ஓன் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஃபார் இலூஷனல். அதுக்கு சிடிய நான் விரும்புறேன். இந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் அடிக்கணும் அப்டின்னா, உன்னுடைய ஃபேஸ வச்சு தான் நான் அடிப்பேன். அப்படின்னு அவள வந்து அந்த போஸ்டருக்கு அப்படியே ஒரு 2, 3 வார்த்தைகள் எல்லாம் போட்டு அவள மயங்க வச்சுட்டு இருக்காரு. நீ மேகசின்ல வரமாட்ட வரக்கூடிய ஆள் மட்டும் கிடையாது. இந்த ஊருக்கே ஒரு அடையாளம் நீ தான். அப்படின்னு சொன்னோனே, அவ பாதி விழுந்துட்டா. சிடி பாதி விழுந்தாச்சு. அப்புறம் இவருக்கு அவர் என்ன பிளான் பண்ணாரோ, அந்த அந்த பிளான ஒவ்வொன்னா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆஃப்டர் அவர் வந்து புகழ்ந்த அப்புறமும் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்த சொல்லி, அவர கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ வந்து பரோக்கா தன்னுடைய உண்மையான முகத்த வந்து காமிக்கிறான். ஈவன் அவ வந்து பாதி விழுந்தாச்சு. பரோக்காவுடைய கையில விழுந்தாச்சு. பரோக்கா வந்து தன்னுடைய ஹஸ்பண்டா வந்தா கூட ஓகே அப்படிங்கிற நிலைமைக்கு அவ வந்தாச்சு. ஓகேங்களா? ஏன்னா அவ்வளவு வீரமும், விவேகமும் நிறைந்தவனா அந்த பரோக்கா இருக்கிறான். ஈவன் கன்னிங். இப்போ அந்த ஸ்ட்ரென்த்த காமிச்சு ரெஸ்லர கீழ வீழ்த்துறான். பரோக்கா வந்து ஹி ரேப்டு சிடி. சிடிய என்ன பண்ணிடுறான்னா, வலுக்கட்டாயமா ரேப் பண்ணிடுறான். ஸோ அந்த செக்சுவல் ஹராஸ்மென்ட்க்கு அப்புறம் சிடி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய வீட்ட நோக்கி ஓடி வந்துடுறாங்க. அப்போ இவ வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்ல. அவன் ஊரையே ஏமாத்தியிருக்கிறான். வேணும்னே சதிக்கு இந்த விஷயத்த சொல்லி ஊர் ஃபுல்லா பரப்ப வச்சிருக்கிறா. அவ ஒரு ஓட்டவாயி அவ ஊர் ஃபுல்லா சொல்லிட்டா. ஸோ சிடி இப்ப வந்து தன்னுடைய தன்னுடைய வெர்ஜினிட்டிய இழந்துட்டு நிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பரோக்காவுடைய ஒரு ட்ரிக்கரி வேல அப்படிங்கிறத கடைசியா புரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவ ரிட்டர்ன்ஸ் அழுதுட்டே ஓடி வர்றா. நோ லாங்கர் த ஜுவல். நான் இனி ஜுவலா இருக்க முடியாதே! நான் தான் என்னுடைய பெண்மைய இழந்துட்டேனே! அப்படின்னு நினைச்சுட்டு வரும்போது, அம் ஃபைனலி விஷயங்கள வந்து சடிகு கிட்டயும், லக்னல்ட்டயும் சொல்றாங்க. நான் ஏமாந்துட்டேன். பரோக்கா தான் வின் பண்ணிட்டான். அவன் தான் வந்து ரியல் லயன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டான். அப்படிங்கிற மாரி விஷயத்த சொல்றா. சடிகு வந்து அடப்பாவி! இப்படிப்பட்ட ஆளா நீ இவ்வளோ ஒரு கன்னிங்னஸ், இவ்வளோ பிளான வச்சுட்டு தான் என்ன வந்து ஏமாத்தி ரூட் மாத்தி விட்டியா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. லக்குனல் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு மாடர்னைஸ்ட் பெர்சன் இல்லைங்களா? அப்போ ஒரு ரேப் அட்டெம்ப்ட் ஆர் ஒரு 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 ஹராஸ்மென்ட் தான நோ ப்ராப்ளம். இந்த ட்ரடிஷனலா உங்களுக்கு என்ன வேணா இருக்கட்டும். பட் ஐ வில் மேரி யூ. நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீ வந்து அதெல்லாம் மறந்துக்கிட்டு என் கூட வாழ வர்றியா? அப்படின்னு கேட்கும்போது, வித்தவுட் எனி பிரைட் பிரைஸ். நீ எந்த பணமும், ஒரு வரதட்சணையோ எதுவும் எனக்கு குடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோனே, இப்ப என்ன பண்ணியிருப்பா? என்ன முடிவு பண்ணியிருக்கணும்? ஒரு நல்ல புத்திசாலி பிள்ளை அப்படின்னா, அந்த பையன் என்னமோ பண்ணிட்டு போடாரு. 60 வயசு ஆச்சு. அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிருவான். அவன்ட்ட பணம் இருக்குது. அவ வந்து நம்மள நல்லதா வச்சிருப்பானான்னு தெரியாது. லக்குனல் ஒரு பாவம். நல்லா படிச்சவன். நல்லதா வச்சிருப்பான்னு தெரிஞ்சும், சிடி என்ன முடிவு எடுக்கிறா பாருங்க. சர்ப்ரைசிங்லி ஷி அக்செப்ட்ஸ் பரோக்கா. ஏன்னா, பராப்பாவுடைய அந்த ரேப் மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது. இந்த அட்டெம்ப்ட் ஆஃப் ரேப் மட்டும் காரணம் கிடையாது. இனிஷியலி ஏற்கனவே சிடி வந்து அந்த பரோக்காவுடைய வீரத்துல, அந்த ரெஸ்லர் கிட்ட அவன் நின்னது, அவனுடைய அந்த புத்திசாலித்தனமான பேச்சு, இதுல எல்லாமே பரோக்கா கிட்ட விழுந்திருப்பான். அப்போ பரோக்காவுடைய ஒரு லேட்டஸ்ட் மனைவியா, அவனுடைய அந்த வீரத்துக்கு தகுந்த ஒரு அழகியா இருக்கணும்னு அவ அப்பவுமே மனசுக்குள்ள முடிவு பண்ணியிருப்பா. இப்ப அது இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பரோக்காவுடைய ப்ரொபோசலுக்கு சிடி ஒத்துக்கிறா. தே ஆர் பிரிப்பேரிங் ஃபார் த வெட்டிங். ஷி ஹாஸ் பீன் அவுட் மேனூவர்ட் பை பரோக்காஸ் ட்ரடிஷனல் விஸ்டம் அண்ட் கன்னிங்.
அந்த ட்ரெடிஷனாலிட்டிய ஃபாலோ பண்ணணும். கூடவே வயதானாலும் பிரச்சனை இல்ல. ஒரு ஜமீனுக்கு நான் வந்து சொந்தக்காரியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால, சிடி வந்து அங்க போறா. லக்குனல் வந்து எல்லா ஹோப்பையும் விட்டுர்றா. டிசப்பாயிண்டிங் அண்ட் இன்னும் வந்து அந்த மாடர்னிட்டிய புடிச்சுட்டு அவன் வாழ்ந்துட்டு இதோட அந்த கதை முடிவுக்கு வருது. லயன் அண்ட் த ஜுவல். ஸோ ஒரு மாடர்னிட்டி வெஸ்ட் ஒரு ட்ரெடிஷனாலிட்டி. ட்ரெடிஷனாலிட்டிய வின் பண்ணி மாடர்னிட்டி வந்தாகணும். அதுதான் கரெக்ட்டான சீக்வென்ஸ். பட் இன்னும் அந்த கன்ட்ரீஸ்ல அந்த இடங்கள்ல இன்னும் என்ன இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வோல்க்ஸ்வாகனுடைய ஒருபா கம்யூனிட்டியா இருக்கட்டும், இக்போ கம்யூனிட்டியா இருக்கட்டும், இன்னும் அவங்க வந்து அந்த ட்ரெடிஷனாலிட்டிய இன்னும் ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம். தனக்குள்ள தான் பொண்ணு குடுக்கணும், எடுக்கணும் அப்படிங்கிறது, தங்களுடைய தெய்வ வழிபாடு எல்லாத்துலயும் இன்னும் அந்த ட்ரெடிஷன தான் புடிச்சிட்டு இருக்காங்க. மாடர்னிட்டிக்கு ரைட். ஐ ஹோப் ஓரளவுக்கு முடிச்சுட்டோம்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.